வினாக்களுக்கான விடைகளை தேடுகிற வகையில் பயிற்சி கல்விதான் பெற்றார்கள். பாடத்திட்ட கல்வியை பெறவில்லை. சிலபஸ் கிடையாது. ஆக கோச்சிங் சென்டர் தான் முக்கியத்துவம் பெற்றது. சிபிஎஸ்இ பாடத்திட்டமோ அல்லது ஸ்டேட் போர்டு பாடத்திட்டமோ 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடத்திட்டங்களுக்கு மதிப்பில்லை. அந்த பொது தேர்வுகளை அவர்கள் பெறுகிற மதிப்பெண்களுக்கு மதிப்பில்லை. 1200க்கு 1150 வரையில் எடுத்தாலும் அதற்கு மதிப்பில்லை. அந்த அளவுக்கு நீட் தேர்வு 12ஆம் வகுப்பு பொது தேர்வை மதிப்பில்லாததாக மாற்றிவிட்டது. ஏராளமான பள்ளிகளில் 11ஆம் வகுப்பை பாடத்தை நடத்தாமலேயே 12ஆம் வகுப்பு பாடத்தை நடத்த தொடங்கினார்கள். 2 ஆண்டுகளுக்கு 12ஆம் வகுப்பு பாடம். அப்போதெல்லாம் நீட் கோச்சிங் சென்டர் வராமல் இருந்தது. நீட் தேர்வுக்கான பயிற்சி என்கிற முறையிலே பாட வகுப்புகளை நடத்த தொடங்கினார்கள். இது இந்தியா முழுவதும் ஒரு மனநோய் போல மாணவ செல்வங்களிடம் பரவிவிட்டது. இன்றைக்கு இந்தியாவிலேயே நீட் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனங்கள் அதிகம் இருக்கிற மாநிலம் ராஜஸ்தான். அதிலும் அங்கே உள்ள கோட்டா என்கிற ஒரு நகரம். தெருவுக்கு தெரு நீட் தேர்வு பயிற்சி நிறுவனங்கள் உருவாகிவிட்டன. இன்றைக்கு தமிழகத்திலும் அப்படி ஏராளமான கோச்சிங் சென்டர்ஸ் பயிற்சி நிறுவனங்கள் உருவாகி இருக்கின்றன. ஆக ஒட்டுமொத்தத்தில் வணிக நிறுவனங்களாக மாறிவிட்டன. மாணவ செல்வங்கள் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விட வினாக்களுக்கு விடை எழுதுகிற பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு பயிற்சி முறையாகத்தான் இருந்தது. அது ஒரு கற்றல் முறையாக இல்லை. அது ஒரு எஜுகேட்டிவ் ப்ராசஸாக இல்லை. வெறுமன கோச்சிங் ப்ராசஸாகத்தான் இருந்தது. அப்படி இந்தியா முழுவதும் மருத்துவ கல்வி உள்ளிட்ட MBBS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு பயிற்சி நிறுவனங்களை நாடினால் போதும், வசதி உள்ளவர்களால் மட்டும்தான் முடியும் என்கிற நிலைக்கு மாற்றிவிட்டார்கள். இது ஒரு பாதிப்பு. இந்த நீட் தேர்வை எதற்காக கொண்டு வந்தார்கள் என்று கேட்டபோது தனியார் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் எல்லாம் மாணவர்களிடத்திலே டொனேஷன் என்கிற பெயரால் கோடிக்கணக்கிலே வசூலிக்கிறார்கள். இதை தடுப்பதற்காகத்தான் செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை என்றால், தனியார் மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கான கட்டணத்தை சட்டப்பூர்வமாக ஆக்கி அதே அளவுக்கான தொகையை டொனேஷன் செலுத்தினால் எவ்வளவு வருமோ அதே அளவுக்கான தொகையை கட்டணமாக வசூலிக்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். நீட் தேர்வின் மூலம் எளிய மக்கள் கல்வி பெற முடியுமா என்றால் இல்லை. தேர்ச்சி பெற்றாலும் கூட அவர்கள் அரசு நிர்ணயிக்கிற கட்டணத்தை செலுத்த முடியாத அளவுக்கு தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு கட்டண வரையறையை முடிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நீட் தேர்வால் தனியார் கல்வி நிறுவனங்களின் கொள்ளையை தடுக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அரசு கல்வி நிறுவனங்களில் மிக குறைந்த கட்டணம், அது மிகவும் உயர்ந்த தரத்தை, அதாவது டாப் ரேங்க், அந்த அளவுக்கான இடத்துக்கு வருகிற மாணவர்களால் முடியும். அது கோச்சிங் சென்டரிலே படிக்கிற மாணவர்களால் தான் முடியும். அதுவும் இதுபோல வினாத்தாள்களை லட்சக்கணக்கிலே கொடுத்து வினாத்தாள்களை தேர்வுக்கு முன்னரே வாங்கி படிக்கிறவர்களால் தான் முடியும். இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தியது நீட் தேர்வு முகமை. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலமாக இந்திய அரசு இந்த ஒரு சூழலை உருவாக்கியது. இங்கே நம்முடைய ஆசிரியர் உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தி இருக்கிற முக்கியமான கருத்து, கல்வி அதிகாரம் தொடர்பாக
அரசமைப்பு சட்டம் என்ன வரையறையை தந்திருக்கின்றனவோ வரையறைகளை, அந்த வரையறைகளை மீறுகிற வகையில் இந்திய ஒன்றிய அரசு தான் தோன்றித்தனமாக மாநில அதிகாரங்களில் தலையீடு செய்கிறது. அதனால் இது அன்கான்ஸ்டிடியூஷனல் என்பதை இங்கே எடுத்துரைத்தார்கள். அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரானது. இந்திய ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள், மாநில அரசுகளுக்கான அதிகாரங்கள், ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து ஒத்திசைந்து முடிவெடுக்க கூடிய அதிகாரங்கள் என்று ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் என்று அதிகாரங்களை அரசமைப்பு சட்டம் வகைப்படுத்தி இருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள் எந்தெந்த துறைகளில் உள்ளன என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மாநில அரசுகள் தலையீடு செய்ய முடியாது. மாநில அரசுகளுக்கான அதிகாரங்கள் என்னென்ன, எந்தெந்த துறைகளை சார்ந்த அதிகாரங்கள், இவையும் வரையறுக்கப்பட்டு விட்டன. இந்திய ஒன்றிய அரசு அந்த அதிகார பட்டியலுக்குள் தலையீடு செய்யக்கூடாது. கன்கரண்ட் லிஸ்ட், இரு அரசுகளும், ஒன்றிய அரசு மாநில அரசு, இவை கலந்து பேசி ஒரு ஒத்திசைவுக்கு வர வேண்டும். அதுதான் கன்கரன்ஸ். இரண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்தல், கலந்தாய்வு செய்து முடிவெடுத்தல், ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உடன்பட்ட நிலையில் எடுக்கிற முடிவு. அதற்கான அதிகாரங்கள் எவை எவை, எந்தெந்த துறைகளை சார்ந்த அதிகாரங்கள் என்பவையும் அரசமைப்பு சட்டத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. கல்வி அதிகாரம் என்பது முழுக்க முழுக்க மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மாநில அரசின் கல்வி அதிகாரம் மத்திய அரசு தேவையில்லாமல் தலையீடு செய்யக்கூடாது. பல்கலைக்கழகங்களில் யுஜிசி, அது இந்திய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது ஒரு நிறுவனம். அந்த அளவில் அவர்கள் தலையீடு செய்ய முடியும். ஆனால் மாநில அரசின் ஒப்புதலின்றி தலையீடு செய்ய முடியாது. மாநில அரசின் ஒப்புதலின்றி தலையீடு செய்ய முடியாது. ஆனால் இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நீட் தேர்வு கூடாது என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியது மட்டுமில்லாமல் சட்ட மசோதாவை நிறைவேற்றி அனுப்பியும் கூட அதை ஏற்க மறுக்கிறது. இது அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. ஆகவேதான் நாம் கண்டிக்கிறோம். இன்றைக்கு வினாத்தாள்கள் கசிந்திருப்பதை தர்மேந்திர பிரதான் இந்திய ஒன்றிய அமைச்சர் ஒப்புக்கொண்டிருக்கிறார், ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். சிபிஐ விசாரணை நடத்துகிறது என்று சொல்லி இருக்கிறார். இது முதல் முறை அல்ல, ஏற்கனவே பல முறை இந்த குற்றச்சாட்டுகள் இருந்தன. 2024 இது தொடர்பான ஒரு விசாரணை நடக்க ஆணையிட்டார்கள், விசாரணை நடத்துவதற்கு ஆணையிட்டார்கள். தமிழ்நாடு அரசு நீட் தேர்வு தொடர்பாக AK ராஜன் நீதியரசர் தலைமையில் ஒரு குழுவும் அமைத்தது. இப்படியெல்லாம் நீட் தேர்வுக்கு எதிரான நிலைமைகள் போய்கொண்டிருக்கிற நிலையில்தான் இன்றைக்கு திராவிடர் கழகத்தின் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. திராவிடர் கழகம் அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு தாய் கழகமாக தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். திராவிட இயக்கங்களுக்கு மட்டுமின்றி அனைத்து கட்சிகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு இயக்கம் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதன் அடிப்படையில் இன்றைக்கு திராவிடர் கழகம் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து கட்சியினரும் நாம் பங்கேற்றிருக்கிறோம். இந்திய ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கையுடன் கூடிய வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம்.
கண்டனத்துடன் கூடிய வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். இந்திய அளவில் இதனை முற்றாக கைவிட வேண்டும். மாநில அரசுகளுக்கு இந்த அதிகாரத்தை தர வேண்டும். கடந்த காலங்களில் மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வை மாநில அரசுகளே நடத்தி மாணவர்கள் சேர்க்கையை வெற்றிகரமாக நடத்தி இருக்கின்றன. ஆனால் அதன் பிறகு கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தொழிற்கல்விக்கான நுழைவுத் தேர்வையும் ரத்து செய்கிற சட்டம் கொண்டு வந்தார்கள். 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கையை நடத்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு சூழலை தமிழ்நாட்டில் திமுக அரசு உருவாக்கியது. ஆக அதனையே பின்பற்ற வேண்டும். புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தமிழக அரசும் அதை பின்பற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டு மாணவர்களின் நலன் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு இதனை நாம் முன்னெடுக்க வேண்டும். பிற மாநிலங்களில் இதற்கான விழிப்புணர்வையும் நாம் ஏற்படுத்த வேண்டும். நீட் தேர்வுக்கான விழிப்புணர்வை பிற மாநில ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து அணிதிரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. திராவிடர் கழகம் அத்தகைய முன்னெடுப்பையும் செய்ய வேண்டும். முதலில் தென்னிந்திய அளவிலாவது அத்தகைய முன்னெடுப்பை செய்ய வேண்டும். அகில இந்திய அளவில் இதுபோன்ற முற்போக்கான கருத்துக்களை முன்வைப்பதற்கும் மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுப்பதற்கும் தமிழ்நாடு வழிகாட்டும் மாநிலமாக இருந்து வருகிறது. முன்னோடி மாநிலமாக இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக திராவிடர் கழகம் அதற்கான பல முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிற வரலாறு உண்டு. ஆகவே நீட் தேர்வை இந்திய அளவில் முற்றாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைப்பதற்கான முன்முயற்சியை திராவிடர் கழகம் மேற்கொள்ளுமானால் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துறையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, விலைவாசி உயர்வை, பெட்ரோல் டீசல் விலைவாசி உயர்வை இந்திய ஒன்றிய அரசு நிபந்தனையற்ற முறையில் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேண்டுகோள் விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adhiban.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.